மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். என்றும் இளமையாக இருப்பதற்கு நிறைய மூலிகைகள் இருக்கு. நம்ம இளமையான தோற்றத்தோடு இருக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணும்? முக்கியமா பார்த்தோம்னா மூலிகைகள் சார்ந்து நம்ம ஒரு உணவோ இல்ல மருந்தோ எடுத்தோம்னா ரொம்ப மிக விரைவில் நமக்கு ஒரு நல்ல பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், கழிவுகள் பாடியில தேங்க ஆரம்பிக்குது. இது ரத்தத்திலோ இல்ல மத்த ஆர்கன்ஸ்லயோ தேங்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி சேரதான் நமக்கு என்ன ஆகும்னா பாடியில ஃப்ரீ ரேடிகல்ஸ் அதிகமாகுது. இதனால நமக்கு சீக்கிரமாக முதுமையை அடைந்து விட்ட மாதிரி இருக்கும். இப்ப யாராவது நம்ம பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்ப்போம், ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பாக்குறோம்னா என்ன ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி தெரியற அப்படின்னு நம்ம கேட்போம். ஒரு சிலர் பார்த்தோன்னே அப்படியே இருக்கப்பா, அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கு அப்படியே இருக்கீங்களே எப்படி அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம இளமையோட நம்மளுடைய தோற்றம், பிசிக்கல் அப்பியரன்ஸை தீர்மானிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள், ஃபேக்டர்ஸ் இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா ஜீன், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜீன் அமைப்பு எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான். இத முக்கியமா தீர்மானிக்கக்கூடிய காரணிகள்ல ஒண்ணுதான் ஸ்கின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றோம். தோல் இல்லையா, தோல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹேர், முடி நரைச்சிருச்சா வயசாயிடுச்சு, தோல்ல சுருக்கங்கள் வந்துருச்சு அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய இளமையை தீர்மானிக்கிறதுக்கு தோல் ரொம்ப முக்கியம். ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் அண்ட் டோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்போ நம்ம இளமையாக இருக்கணும்னா தோலோட நலம் ரொம்ப முக்கியம். ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவதா நான் சொன்ன விஷயம் என்னன்னா, பாடியில இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்பவுமே வலிமையாக இருக்கணும். ரத்தம், பிளட் எப்பவுமே இளம் ரத்தம் அதான் துடிக்குது உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் சுண்டிடுச்சுன்னா உனக்கு எல்லாமே அடங்கிட்டோன்னு சொல்லுவாங்க. அப்போ ரத்தம், உடல்ல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே இளமையாக இருக்கணும். அப்போ அதுல டேமேஜ் சரியா, அதாவது அதிகமான டேமேஜ் வராமல் இருப்பதற்கு அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகைகள் எடுக்கணும். இப்போ என்னன்னா, வயதிற்கு ஏற்ற மாதிரியான நம்ம தோற்றத்தில் மாறுபாடு ஏற்படும், இது இயற்கை. ஆனா வயதுக்கு அதிகமாக ரொம்ப முதுமை ஏற்பட்டுச்சுன்னா அதையும் தடுக்கணும் இல்லைங்களா? இதை சாப்பிட்டா எப்பவுமே இளமையா இருக்க முடியுமா? என்ன நீங்க இயற்கைக்கு மாறா இருக்கு? அந்த மாதிரி கிடையாது. இயற்கைக்கு மாறா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய வயதிற்கு ஏற்ற சரியான ஒரு தோற்றம், கொஞ்சம் இளமையா ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னா நமக்கு நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஆரோக்கியமான முறையில நம்ம எப்படி முதுமையை தடுத்து இளமையோட இருக்கலாம் அப்படின்றதுக்காக 2 ஸ்பெஷல் ஹெர்ப்ஸ் பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். இதுல முக்கியமா உள்ள உறுப்புகளை வலிமைப்படுத்துறதுக்கு, உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு மூலிகை தான் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்றோம். அதாவது சதாவரி. தண்ணீர் விட்டான் கிழங்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணும். முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுல சதாவரி அப்படின்னு சொல்றோம். சதாவரினா 100 வகையான, சதம் அப்படின்னா 100 வகையான நோய்களையும் போக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான அர்த்தத்துலதான் இந்த பேர் வச்சிருக்காங்க. இந்த சதாவரியை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ், நம்ம பாடிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளாக இருக்கட்டும் இல்ல டாக்ஸின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வெளியேற்றப்படுதுன்னு சொல்லலாம். இந்த சதாவரி சார்ந்த மருந்துகள் நிறைய நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கு, நம்ம கிளினிக்லயும் கொடுத்துட்டு இருக்கிறோம். சதாவரி லேகியமா இருக்கு, நெய்யாக இருக்கு, சூரணமாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ்ல இதை சதாவரியை நம்ம பயன்படுத்துறோம். முக்கியமா இந்த சதாவரிய தினமும் காலையில நம்ம எந்திரிச்சு பாலோட கலந்து குடிக்கலாம். நிறைய பெண்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் இதுதான். எப்பவுமே நீங்க இளமையாக இருக்கணுமா, சதாவரி பவுடரை சாப்பிடுங்க. இல்ல நமக்கு பாடியில வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கு, பாடி பெயின் இருக்கு, அல்சர் இருக்கு, அதற்குன்னா சதாவரி நெய்யை எடுத்துக்கலாம். இல்ல அதிகமா நம்ம யூட்ரஸ்ல ப்ளீடிங் இருக்கு, ஃபைப்ராய்ட் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா சதாவரி நெய் இல்ல லேகியமே எடுத்துக்கலாம். இதை ஆண்களும் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் இதை எப்படி எடுக்கலாம்னா, இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது இந்த சதாவரி சூரணத்தை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து பால்ல கலந்து சாப்பிடணும். இந்த சதாவரி சூரணத்துல முக்கியமா பார்த்தோம்னா வாய்விடங்கம், ஏலரிசி, சோம்பு, சதக்குப்பை, அக்ரஹாரம் இது எல்லாமே சேர்ந்திருக்கு. இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்துதான் இந்த சதாவரி சூர்ணத்தை நம்ம பயன்படுத்தும் போது மிகுந்த ஆற்றலும் சக்தியும் நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்படுது. இதுதான் உண்மை. அதுக்கப்புறமா அடுத்த மூலிகை என்ன? நம்மளுடைய தோல் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும், பளபளப்பா இருக்கணும் அப்படின்னா நிறைய மூலிகைகள் இருக்கு. இதுல முக்கியமா கஸ்தூரி மஞ்சள் எல்லாரும் பயன்படுத்துவோம், பூலாங்கிழங்கு, கோரை கிழங்கு இது எல்லாமே பயன்படுத்தலாம்.
ஆனா மிக முக்கியமான ஒரு மூலிகை தான் ரத்த சந்தனம், அதாவது செஞ்சந்தனம் அப்படின்னு சொல்றோம். செஞ்சந்தனத்தை முகத்துல போடும்போது அப்படி ஒரு பொலிவு நமக்கு கிடைக்கும். இன்னைக்குமே சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா அழகு சம்பந்தப்பட்ட நிறைய மருந்துகள் இருக்கு. அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபேஸ் பேக் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம், குளியல் பொடி செய்யறோம், ஹேர் ஆயில் நிறைய செய்யறோம், குங்குமப்பூ தொடர்பான நிறைய மருந்துகள் செய்யறோம், குங்குமாதி தைலம், எல்லாத்துலயுமே நமக்கு இந்த செஞ்சந்தனம் சேர்க்கப்படுது. செஞ்சந்தனம் நம்ம முகத்திலும் சரி உடலிலும் சரி நம்ம தேய்த்து குளிக்கும் பொழுது அவ்வளவு பலன்களை நமக்கு கொடுக்குது. முகத்தில் வயதான தோற்றத்தை தரக்கூடிய சின்ன 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 லைன்ஸ் முகத்துல ஏற்படும். நெற்றி பகுதியிலயோ கண்களை சுற்றியோ நமக்கு சின்ன சின்ன கோடுகள் மாதிரி வர ஆரம்பிச்சதுன்னா அதற்கு நம்ம இந்த செஞ்சந்தனத்தை பயன்படுத்தலாம். செஞ்சந்தனத்தோடு மஞ்சஸ்டி மற்றும் நன்னாரி இது மூன்றையுமே சம அளவு எடுத்து நம்ம பன்னீர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல கொஞ்சம் பால் சேர்த்தோ இல்ல தேன் கொஞ்சம் கலந்தோ ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு இளமையான தோற்றம் எப்பொழுதுமே இருக்கும். மற்றும் உடல் முழுவதும் நம்ம தேய்த்து குளிக்கக்கூடிய நலங்கு மாவு மற்றும் குளியல் பொடி, இந்த மாதிரியான நம்ம குளியல் பொடிகளும் செஞ்சந்தனத்தை பயன்படுத்தலாம். செஞ்சந்தனத்தை பயன்படுத்தி நம்ம உடல் முழுவதும் தேய்த்து குளிக்கும் போது நம்ம ஸ்கின், நிறைய பேருக்கு தேமல் இருக்கலாம், ஃபேஸ்ல மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு இருக்கலாம், சின்ன சின்ன டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, கழுத்தை சுற்றி கருப்பா இருக்கு, இல்ல மூக்கு நெற்றி பகுதிகள் எல்லாம் கருப்பா இருக்குன்னா இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் நம்ம செஞ்சந்தனத்தை பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது தோல் மிகவும் இளமையாக இருக்கும். இது கூட அப்பப்போ மஞ்சள், அதாவது கஸ்தூரி மஞ்சள் இல்ல பூலாங்கிழங்கு, வெட்டிவேர் இது எல்லாம் சேர்த்தும் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா அதிகமான பலன், அதாவது இளமையோடு இருப்பதற்கு இது எல்லாம் பயன்படுத்தலாம். முக்கியமாக நம்ம தவிர்க்க வேண்டிய பொருட்கள் இளமையா இருக்கணும். சரி, இதெல்லாம் நான் யூஸ் பண்றேன். அப்போ சாப்பிடுற விஷயத்திலும் நம்ம என்னென்ன தவிர்க்க வேண்டும்? அதிகமான காரமா, புளிப்பு மற்றும் உப்பு சார்ந்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சொல்லுவோம், இந்த மீனோ கருவாடு, உப்பு கண்டம், ஊறுகாய், இதெல்லாம் உப்பு சார்ந்த உணவுகள் நிறைய சாப்பிட்றதையும் தவிர்த்துக்கோங்க. அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறதையும் தவிர்க்கணும். போதுமான அளவுக்கு உறக்கம் ரொம்ப அவசியம். தண்ணீர் நல்லா குடிச்சுக்கோங்க. பழச்சாறுகள் அப்பப்போ எடுத்துக்கோங்க. உடல்ல எப்பவுமே டீஹைட்ரேஷன், உடல் வறட்சி தன்மை இல்லாமல் பார்த்துக்கணும். அப்பப்போ நிறைய மெக்னீசியம், ஜிங்க், காப்பர் இருக்கக்கூடிய விதைகள், பூசணி விதைகள், ஆளி விதைகள், இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. நட்ஸ் வகைகளும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். முக்கியமா அதுல வேர்க்கடலை, இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தோலுக்கு மட்டும் இல்ல நம்ம உடல் உள்ளுறுப்புகளுக்கும் இது நல்லது. உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களுமே புதுப்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 மூலிகைகளும் முடிந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அடிக்கடி இதை சேர்த்துக்கோங்க. இல்ல தினமும் நம்ம சதாவரி எடுக்கலாமானா தாராளமாக எடுக்கலாம். இதை பற்றி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.